சர்வசக்திக்கு என் வணக்கம். ஹார ஜோதிடம், அரியலூர் திருஞான ஜோதிடர். யோகத்து அடிப்படையிலும் கிரகத்து அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையும் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அது எதனால் அப்படிங்கிறது இந்த தமிழ் ஜோதிடத்தின் மூலமாக அனைத்தையும் 27 நட்சத்திர பலன்களும் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் 12 சாணத்துக்கும் 12 ராசிகளுக்கும் இதன் மூலம் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதாவது சொத்துக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் தான் 5, 4, 9 இதெல்லாம் கூட்டாக 18. அதனுடைய விதி என்பது 9. அப்போ சொத்து 9ஆவது பிதுர் பாக்கியாதிபதி பிதுர் சாணத்து சொத்தெல்லாம் 9ஆம் இடம் தான். அதாவது சொத்தோட விதியில் 9. இது ராசி அடிப்படையில் 12 சாணத்து அடிப்படையில் 9 கிரகத்து அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். சொத்துக்கு வந்து 9ஆம் இடம். ஆனால் சொத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களில் தான் 5, 4, 9 இதெல்லாம் கூட்டாக 18. அதனுடைய விதி என்பது 9. அப்போ 9ஆம் இடம் பிதுர் பாக்கிய சொத்து. அடுத்தது சிங்கம். சிங்கத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கும் எண்களிடம் 4, 8, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 18. அதனுடைய விதி என்பது 9. அப்போ சிங்கத்துக்கு வந்து 9ஆம் இடம். சிங்கம் வந்து 9ஆம் இடம். சிங்கம் 9ஆம் இடம். சிங்கத்துக்கு வந்து சிங்கம்தான், சிம்மத்துக்கு வந்து சிங்கம்தான். ஆனால் சிம்மம் 9ஆம் இடம். அது தனுசு ராசி வில்லு. ஆனால் வந்து சிங்கம் 9ஆம் இடம். அடுத்த அந்த வாழ்க்கைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 3, 7, 5 இதெல்லாம் கூட்டா 18. அதோடைய விதி என்பது 9. வாழ்க்கை 9ஆம் இடம். அவனுடைய பிதுர் அப்பா காலத்திலேருந்து பேர புள்ள காலம் வரை பிதுர் பாக்கியாதிபதி சொத்து குறிப்பிடணும் அப்படின்னாக்கா அது 9ஆம் இடம் தான். பிதுர் பாக்கியஸ்தானத்தில் அமைகிறது வாழ்க்கை 9ஆம் இடம். அடுத்து அந்த இதயத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 2, 7, 2, 7 எல்லாம் கூட்டாக 18. அதனுடைய விதி என்பது 9. அப்போ இதயம் என்ற ஒரு வார்த்தைக்கு இதயம் என்ற ஒரு சொற்களுக்கு விதியில் 9ஆம் இடம். அப்போ இதயம் உடலுக்கு 9 வாசல் என்பது போல இந்த இதயத்துக்கும் 9 வாசல் இருக்கின்றது. ஆனால் யோகத்து அடிப்படை நட்சத்திர அடிப்படை கிரகத்து அடிப்படையில் இந்த இதயம் 9ஆம் இடம் காட்டப்பட்டு வருகிறது. இது இந்த தமிழ் ஜோதிடம் மூலமாக நான் உருவாக்கப்பட்ட எண்களின் மூலமாக அனைத்தையும் துல்லியமாக இதன் மூலம் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதயத்துக்கு 9 துவாரம் இருக்குது. நமக்கு தெரியாது. அந்த இதயம் மனசில் வந்து உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு மனசு சரியில்லைனாக்கா ஏதோ ஒரு ஆவிகள் உள்ளே நுழையும். ஆனால் நம்ம மனசெல்லாம் தோல் பாய்ந்து இன்னும் அவளோட தோல் வந்து மூடப்பட்டு இருக்குது. ஆனால் மூடப்பட்டு இருந்தாலும் மனசில் நுழையிறது யாருக்கு தெரியும்? அதனால் அதான் மனசு சரியில்லை, என் மனசுலே இருக்கான் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இதயம். அந்த இதயத்துக்கு வந்து இதயத்தால் தானே மனசுன்னு சொல்கிறோம். அதனால் வந்து இதயம் 9ஆம் இடம். அடுத்தது வீடுக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 4, 5 எல்லாம் கூட்டாக 9. அந்த 9ஆம் இடம் வீடு என்ற ஒரு யோகத்தை குறிக்கின்றது. 9ஆம் இடம் வந்து வீடு. அடுத்தது சூனியத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 6, 2, 7 எல்லாம் கூட்டாக 18. அதனுடைய விதி என்பது 9. அப்போ சூன்யம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியில் 9. கலை. அடுத்த அந்த கலைக்கு வந்து 2 எழுத்து. 1, 8 இதெல்லாம் கூட்டாக 9 தான். அப்போ கலை 9ஆம் இடம். 9ஆம் இடம் தனுசு ராசி. 9ஆம் இடம் பாக்கி சென்று வருகின்றது. கலைக்கு வந்து 9. அடுத்தது லக்கணத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 4, 7, 9, 7 இதெல்லாம் கூட்ட 27. அதனுடைய விதி என்பது 9. இப்போ லக்கணம் 9ஆம் இடம். லக்கணம் வந்து 9ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அடுத்த மதிக்கு வந்து 2 எழுத்து. 1, 8 இதெல்லாம் கூட்டாக 9. மதிக்கு வந்து 9ஆம் இடம். 9ஆம் இடம். அடுத்த பயத்துக்கு 3 எழுத்து.
அந்த 3 எழுத்துக்குரிய எண் 9, 2, 7 எல்லாம் கூப்பிட்டாக்க 18. அதனுடைய விதி என்பது 9. பயம் 9ஆம் இடம். அடுத்த அந்த ஒட்டகம். ஒட்டகத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணில் 3, 2, 5, 1, 7 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 18. அதனுடைய விதி என்பது 9. அப்போ ஒட்டகம் 9ஆம் இடம். ஒட்டகத்துக்கு 9ஆம் இடம் பலன் வருகின்றது. அடுத்ததாக லாபம். லாபம் என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 2, 9, 7 இதெல்லாம் கூட்டாக 18. அதோட விதி என்பது 9. அப்போ லாபம் 9ஆம் இடம். அடுத்து வந்து 6. 6க்கு வந்து 2 எழுத்து. 8, 1, 9. அப்போ 6 9ஆம் இடம். அதனால் ஒவ்வொரு சாணத்து அடிப்படையில், நட்சத்திர அடிப்படையிலும் யோகத்து அடிப்படையில் தான் தமிழின் ஜோதிடத்தை அமைத்துள்ளேன். ஆனால் ஜாதகம் என்பது ஒரு மிகப்பெரிய தமிழின் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய அர்த்தம் உள்ளது. அதனால் வந்து அதிகாரத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணு 1, 8, 8, 3, 7 இதெல்லாம் கூட்ட 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ அதிகாரம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அடுத்தது மேடை. மேடைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணு 2, 9 எல்லாம் கூட்டா 11. அது விதி என்பது 2. அப்போ மேடை என்பது 2ஆம் இடம். மேடைக்கு 2ஆம் இடம். மேடையோட வார்த்தைக்கு 2ஆம் இடம். அடுத்தது தேவாரம். தேவாரத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 8, 3, 3, 7 இதெல்லாம் கூட 21. அதோட விதி என்பது 3. அப்போ தேவாரத்தோட விதி 3. அடுத்து அந்த தாமரைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 5, 1, 7 இதெல்லாம் கூப்பிட்டாக்கா 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ தாமரை என்ற ஒரு வார்த்தைக்கு விதி 4. இங்கே பக்கத்தில் வந்து கலவை ரோட்டில் கலவை கலக்கிறாங்க. அதனால் சவுண்டு வருதுங்க. அதனால் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறாங்க. அடுத்து அந்த பொங்கலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 2, 8, 1, 1 இதெல்லாம் கூப்பிட்டா 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ பொங்கலுக்கு வந்து விதியின் 3. ஆனால் பொங்கல் வந்து 3ஆம் இடம். ரோட்டில் வந்து ஏதோ கலவை கலக்கிறாங்க, அதான் ஒரு சவுண்டாக வருது. ஆனால் பொங்கலுக்கு வந்து விதியின் 3. அடுத்தது சீர்வரிசைக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 2, 9, 5, 4, 7 எல்லாம் கூட்ட 27. அதோட விதி என்பது 9. அப்போ சீர்வரிசையோட விதியின் 9. அடுத்த அந்த நகைச்சுவைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 8, 5, 5, 9 எல்லாம் கூட்ட 27. அதோட விதி என்பது 9. அப்போ நகைச்சுவையோட விதியின் 9. கரும்பு. அடுத்த அந்த கரும்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு 1, 5, 7, 2 எல்லாம் கூட்டா 15. அதோட விதி என்பது 6. அப்போ கரும்போட விதியின் 6. அடுத்த அந்த ஆடலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 8, 5, 1 எல்லாம் கூட்டா 14. அதோட விதி என்பது 5. அப்போ ஆடலுக்கு வந்து விதியின் 5ஆம் இடம். அடுத்தது சில்லறைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணி 4, 1, 4, 7 எல்லாம் கூட்டா 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ சில்லறைக்கு வந்து விதியின் 7. அடுத்து வந்து வயலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 5, 2, 1 எல்லாம் கூட்டாக 8. அப்போ வயல் 8ஆம் இடம். ஆனால் ஜாதகம் என்பதே ஒரு எண்ணும் எழுத்து மூலமாகத்தான் ஜாதக பலன் அந்த காலத்தில் வந்து தொகுத்துருக்காங்க, எழுதியிருக்காங்க. அப்படியே எண்ணும் எழுத்து மூலமாக உருவாக்க விட்டாலும் சொந்த முயற்சியில் அவர் அந்த ஞானத்தின் அடிப்படையில் அவருடைய ஜோதிட பலன் எழுதப்பட்ட ஒரு ஞானத்தில் வந்து அத்தனையுமே ஊறி இருக்கு. அப்படியே ஆற்று நீர் கூட ஊறி இருக்கு. ஊறப்பட்டதால் தான் அந்த ஜோதிட பலன்களும் நான் உருவாக்கப்பட்ட எண்களிடமும் சரிசமமான பலன்களாக வருகின்றது. ஆனாலும் வந்து ஜாதகம் ஒரு பொய்யல்ல, உண்மையானது. இந்த எண்களின் மூலமாக எடுத்து நான் சொல்லப்பட்டு வருது அத்தனையுமே இது உண்மை. கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் இது லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். படகுக்கு 3 எழுத்து.
அந்த 3 எழுத்துக்குரிய எண் 9, 5, 3 எல்லாம் கூட்டா 17, அதன் விதி என்பது 8. அப்போ படகுக்கு வந்து 8ஆம் இடம். அடுத்து அந்த அடகுக்கு 3 இருக்குது. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 1, 5, 3 எல்லாம் கூட்டா 9, அதோடைய விதி என்பது 9. அப்போ அடகுக்கு வந்து 9ஆம் இடம், படகுக்கு வந்து 8ஆம் இடம். ஆனால் ஜாதகம் இந்த எண்ணில் வைத்து கொண்டே பலன்கள் சொல்லலாம். அப்படி அமைத்துள்ளேன். இதை நான் சுயமாக உருவாக்கப்பட்டது. இது தமிழுக்குத்தான். இது வந்து நான் சொந்தமாக்குவேன். அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வார்த்தடிப்பில் ஜாதக பலனை நம்மளுடைய தமிழ் என்ஜோகிட்ட அத்தனை இருக்குது அப்படின்னு ஒரு நேரம் வந்து சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இடம் இருக்குது. அதனால் வந்து கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு பின்தொடர்ந்து வாங்க. நன்றி, வணக்கம்.